வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா மகன் உறவு பாதிக்கப்படுது, அதாவது ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவுக்கு காரணம் கூட பிறந்த தம்பியே மாந்திரீகம் சூனியம் இப்படின்னு போனதுனால ஒரு சில அமானுஷ நிகழ்வுகளும் அதிபயங்கர சம்பவத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜவேலு அப்படின்ற ஒரு நபருக்கு தான் அவரோட குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த ராஜவேலு கோயம்புத்தூர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பிறந்து வராரு. அவர் வளர்ந்து ஒரு கட்டத்துல கூலி வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துல இவரோட நண்பரான முருகேசன் அப்படின்னு ஒரு நபர் மூலமா சென்னையில பழக்கடை பிசினஸ் பண்றதுல ஒரு பார்ட்னரா, அதாவது அந்த வேலையில இவர் ஒரு முதலீடு போட்டு அந்த கம்பெனில பார்ட்னரா ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப பக்குவமா யூஸ் பண்ண ராஜவேலு தன்னோட நண்பரான முருகேசன் கூட சேர்ந்து இந்த பிசினஸ் சென்னை கோயம்பேடு பகுதியில மிகப்பெரிய பிசினஸ் ஆக்கி கூடிய சீக்கிரமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆகுறாரு. வீடு, காரு, சொத்து, குடும்பம், அதாவது கல்யாணமும் ஆயிடுது. 3 ஆம்பளை பசங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லயும் சரி சென்னையிலயும் சரி நல்ல வசதியான ஒரு மனிதனா, ஒரு நல்ல கஷ்டப்பட்டு மேல வந்த ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு ராஜவேலு. அப்பேற்பட்ட ராஜவேலு இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய லெவலுக்கு வர காரணமே அவருக்கு பிறந்த மூத்த பையனான வடிவேல். இவர் தான் நம்ம ராஜவேலுவோட முதல் பையன் வடிவேல். அவருக்கு 3 மகன். என்னதான் 3 மகனா இருந்தாலும் இந்த முதல் புள்ள வடிவேலு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ராஜவேலுக்கு ஏகப்பட்ட சம்பாத்தியம், அந்த வேலையில கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதனால ராஜவேலு இந்த வடிவேல் மேல அளவு கடந்த பாசம். இந்த பாசம் இந்த கடைசி பையனும் இந்த நடுவுல இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனுக்கும் 2 பேருக்கும் அவ்வளவா அந்த பாசத்தை வெளிக்காட்ட மாட்டாரு ராஜவேலு. அந்த முதல் பையனால்தான் நம்ம இவ்வளவு நல்லா வசதியா இருக்கும் அப்படின்ற விஷயத்தினாலேயே இந்த வடிவேல் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு ஈடுபாடு. ஒரு கட்டத்துல 3 ஆம்பளை பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இங்க சென்னையில பண்ற பிசினஸ ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி மேனேஜரோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எடுத்து போட்டு இங்க வேலை செய்யறதுக்கு ஆட்களை நிறுவிட்டு இவர் கோயம்புத்தூர்லயே தன்னோட ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாரு. இந்த 3 பேர்லயும் நல்ல காலேஜ் வரைக்கும் படிச்சு நல்ல கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு பிசினஸ் பண்ற, கோயம்புத்தூர்ல ஒரு பையன் ஒரு பிசினஸ், இன்னொரு பையன் இன்னொரு பிசினஸ். இந்த மூத்த பையன் இந்த அப்பா கூட சேர்ந்து இந்த பிசினஸோட வரவு செலவு, அதுக்கப்புறம் இவங்க வாழைப்பழம் பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னால அந்த வாழைப்பழத்தை அந்த தோப்புக்காரங்கிட்ட இருந்து வாங்குறதும் சரி, அந்த தோப்புல போய் அதை பத்தி விசாரிச்சு எவ்வளவு அமௌண்ட் பேசுறதும் சரி, இந்த வேலைகளை, அதாவது முக்கியமான வேலைகளை நம்ம வடிவேலு தான் பார்த்துட்டு இருக்காரு, ராஜவேலுவோட பையன். இந்த கட்டத்துல நல்லா போயிட்டு இருக்கு, அவங்களோட வாழ்க்கையே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ராஜவேலு வடிவேலு மேல கொஞ்சம் கொஞ்சமா கோபமாகிறாரு. அது ஏன், எதுக்கு, என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வடிவேல் மேல அவர் காமிச்சிட்டு இருந்த அந்த பாசம் குறைய ஆரம்பிக்குது. இந்த நிலையில வடிவேலுக்கு குழந்தைகள் வேற இருக்கு. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, முதல் பொண்ணு. 2வது பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டமே வந்துருச்சு. அதாவது பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்ச உடனே கல்யாண வயசு வரும், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபை பார்க்கணும். 2வது ஒரு பொண்ணு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நல்லபடியா பிசினஸையும் தன்னோட மகன்களையும் அந்த பேர பசங்களையும் பார்த்துட்டு இருந்த ராஜவேலு என்ன பண்றாருன்னா வடிவேல கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, உனக்குதான் ஆல்ரெடி ஒரு இடம் எழுதி வச்சிருக்கல, அங்க போய் வீடு கட்டி வாழ்ந்துக்கோ, எதுக்கு எங்க கூடயே இருக்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சில விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்ட உடனே இப்படியா பேசுவார் அப்பா, அப்பா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி வடிவேல் மனதளவுல ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த சமயத்துல வடிவேலோட மனைவி, வேணாங்க நம்ம போயிடலாம், அப்பாவுக்கு ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இவங்க கூட இருந்து அவங்கள கஷ்டப்படுத்துறது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்துடுறாங்க, தனியா வீடு எடுத்து வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில
நம்ம வடிவேலு வந்து ராஜவேலு அவங்க அப்பா நடத்துற அந்த பிசினஸை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அதுக்கும் சில வார்த்தைகளை சொல்லி வடிவேலுவை இழிவுபடுத்துற மாதிரி ராஜவேலு நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் அந்த குடும்பத்துல இருக்கிற ராஜவேலியோட மனைவியும் சரி, இங்க வடிவேலுவோட மனைவியும் சரி, கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா தம்பிகள், அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த பேர பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா தாத்தா இப்படி பேசுறாரு, நம்ம கூட நல்லா தானே பழகிட்டு வந்தாரு, என்ன ஆச்சு, எதனால இப்படி பேசுறாரு, அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தாத்தா கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா என்னாச்சு தாத்தா, அப்பா மேல இவ்வளவு பாசமா இருந்தீங்களே, எதுக்கு இப்ப திடீர்னு அப்பாவை திட்டுறீங்க, எங்களெல்லாம் ஒதுக்குறீங்க. பசங்க கிட்ட கூட ராஜவேலு ரொம்ப ஒரு கடினமா பேசி அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசி அவங்களையும் அந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இதனால ரொம்ப மனசளவுல அந்த பேர பசங்க பாதிப்படைகிறாங்க. என்னடா இது தாத்தா இப்படி பேசுறாரு, எதனால இப்படி பண்றாருன்ற குழப்பம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வடிவேலுவை அந்த வேலையில இருந்து, அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு நபரா இருந்தார் பாத்தீங்களா, வடிவேலு அந்த வேலையை விட்டே தூக்கிடுறாரு. நீ உன் பொழப்ப பாத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இதனால வடிவேலு மனசளவுல கஷ்டப்படுறாரு. சடனா வெளியே வந்த உடனே அவர்கிட்ட அந்த இன்கம் எதுவுமே கிடையாது, கூலி வேலைக்கு போறாரு. அதாவது இந்த பழக்கடை பிசினஸ் பண்ணிட்டு இருந்த வடிவேலு ஒரு கடையில போயிட்டு கூலிக்காக, டெய்லி தினக்கூலிக்காக வேலைக்கு போறாரு. அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாங்க. இவங்களோட படிப்பு செலவை யார் ஏத்துப்பா, யாரு பாத்துப்பா? திடீர்னு இவரோட வேலை போயிடுச்சு, அப்பா துரத்தி விட்டுட்டாரு, ஒதுக்கப்படுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த கடைசி தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அதாவது வடிவேலு கூட பிறந்த கடைசி தம்பி, அவரு ஒரு நல்ல சம்பாத்தியத்துல இருக்காரு. அவர் தான் இந்த பசங்களோட காலேஜ் ஃபீஸும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறதுக்கு அவங்க அண்ணி கிட்ட, அதாவது வடிவேலுவோட மனைவி கிட்ட காசை கொடுத்து, அண்ணன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, இந்த காசை வச்சுக்கோங்க அண்ணி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்பா சீக்கிரம் மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலா பேசி பணத்தை கொடுத்து உதவியும் பண்றான் அந்த கடைசி பையன். இந்த நடுவுல பிறந்திருக்கான் பாருங்க ஒரு தம்பி, அவன் வந்து பயங்கர சுயநலவாதி, கஞ்ச பிஸ்னாரி, ₹1 யாருக்கும் கொடுக்க மாட்டான், பயங்கர பொறாம பிடிச்சவன். இந்த கேரக்டர் வந்து உதவின்ற அந்த வார்த்தையை கூட வாயில சொல்லாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த நடு தம்பி. ஒரு கட்டத்துல இந்த வடிவேலுவோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த ராஜவேலுவோட மனைவி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மனசளவுல நொந்து வேதனை அடைகிறாங்க. இந்த புள்ளனால தானே நம்ம இவ்வளவு வசதியில வந்தோம், அதாவது இவ்வளவு பெரிய வசதியால ஆனோம், நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்டதே இந்த மூத்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே. அந்த புள்ள மேல இவ்வளவு பாசமா இருந்த இந்த மனுஷன் ஏன் இப்படி அவன் மேல வெறுப்பை காட்டி அவனை ஒதுக்குற அளவுக்கு போனோம்? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா அவன் கூட பேச்சையே நிறுத்திட்ட அளவுக்கு எப்பேற்பட்ட தப்பு அவன் என்ன பண்ணான் அப்படின்ற கேள்வி இவங்களுக்குள்ள எழுது. ஒரு கட்டத்துல அவங்க கணவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி அவங்க மனதளவுல அழுது கேட்கும் போது, அவன் எத்தனை நாள்ல நான் சம்பாதிச்சதே தின்னுவான், போயிட்டு அவனை தனியா சம்பாரிச்சு அவன் குடும்பத்தை பார்த்து திங்க சொல்லி, இவன் திங்கிறது மட்டும் இல்லாம இவன் பெத்து போட்டதும் இவன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுக்கும் நான் சம்பாதிச்ச பொண்ணு எனக்கு என்ன தலைவிதியா அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி இந்த வார்த்தையை வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, தன்னோட ஆசை பிள்ளைய பத்தி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க ரொம்ப நொந்து நூலாயிடுறாங்க. தினக்கூலி போறாருல வடிவேலு, அவர் வந்து அன்றாடம் காலையில வேலைக்கு போயிட்டு கரெக்டா நைட்டு ஒரு 7-8 மணிக்கு அவரோட வீட்டுக்கு வர்றது வழக்கம். இந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் இரவு ஒரு 9 மணிக்கு இவரோட வீட்டுக்கு வராங்க. இவங்க கோயம்புத்தூர்ல என்னதான் சொந்த வீட்டுல இருந்தாலும் இவங்களோட வீடு வந்து ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடமா தான் இருக்கு. ரொம்ப வீடுகள் ஒட்டி ஒட்டி இருக்காது. இவங்களோட வீடு இருக்கும், அதுல இருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு, நடுவுல வயல் தோட்டங்கள் அந்த கண்மாய்கள் அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இந்த வீடோட நம்ம வடிவேலு வசிச்சுட்டு வர்றாரு அவங்க குடும்பத்தோட. அந்த சமயத்துல வடிவேலு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறாருங்க. என்ட்ரன்ஸ் ஆகுறத அந்த தெருவுல வசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு ஒரு குடும்பத்தார்ல இருந்து ஒரு ஆண்மகன் வந்து வெளியே நிக்கிறாரு. இந்த வடிவேலு வந்து இங்க இருந்து போறாரு, நடந்து போறாரு. நடந்து போகும்போது வடிவேலு கூடவே ஒரு நபர் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காருங்க. அந்த நபர் வந்து பாக்குறதுக்கு அச்சு அசலா ஒரு நார்மலா ஒரு மனிதன் எப்படி நடந்து போவாங்களோ அதே மாதிரி போறதை பார்த்து, சரி யாரோ அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ இல்ல அவங்க நண்பர்களோ யாரோ வந்திருக்காங்க போல, அதனாலதான் 2 பேரும் இந்த நேரத்துல வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண் நபர் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம வடிவேலுவும் அந்த இன்னொரு நபரும் போறத, இந்த விஷயத்த பார்த்துட்டே இருக்கிற அந்த நபர் இவங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்குள்ள போறதையும் பாக்குறாரு. சரி ஓகே அவங்க சொந்தக்காரங்க தான் போல அப்படின்ட்டு அன்னைக்கு சாதாரணமா விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி வேலைக்கு கிளம்பி வர அந்த வடிவேலுவை பார்த்து இந்த நபர் வந்து, அதாவது நைட்டு இவர் பார்த்தாருல வீட்டுக்குள்ள போறத, அந்த நபர் இப்போ வடிவேலு கிட்ட நிறுத்தி, என்னப்பா காலையில நீ மட்டும் வர, நைட்டு உன் ஃப்ரெண்டோ யாரோ உன் சொந்தக்காரங்க கூட்டு வந்து அவங்க எங்க வரலையா அப்படின்னு உடனே வடிவேலு ஷாக் ஆகுறாரு. என்னென்ன சொல்றீங்க, நைட்டு நான் மட்டும் தானே போனேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நபருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி.
தம்பி என்னப்பா சொல்ற, நைட்டு உன் பின்னாடியே ஒரு நபர் வந்தாருப்பா, நீ வீட்டுக்குள்ள போற வரைக்குமே அந்த நபரும் வெளியே இருந்தாரு, நீ வீட்டுக்குள்ள போனதும் அந்த உருவமும் வீட்டுக்குள்ள போச்சு, அந்த உருவன்றதை விட அந்த மனுஷனும் வீட்டுக்குள்ள போனானே, நான் என் கண்ணார பார்த்தனே, நான் இங்க இருந்து பார்த்தனே நீ வீட்டுக்குள்ள போற வரைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த வடிவேலு கேட்டு முதல்ல சிரிக்கிறாரு, ஏன்னா காலையிலேயே அப்படின்னு. இல்லப்பா சத்தியமா நான் பார்த்தேன், உன் பின்னாடி ஒரு உருவம் வந்தது, அதாவது மனுஷன் போலவே வந்தது, நீ வீட்டுக்குள்ள போகும்போது அதுவும் வீட்டுக்குள்ள வந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஒரு விதமான மனக்குழப்பத்துக்கு ஏற்படுது நம்ம வடிவேலுக்கு. என்னடா இது இப்படி சொல்றாரு, நம்ம நைட்டு தனியா தானே போனோம், யார் நம்ம கூட வந்தா இப்படின்னு சில கேள்விகளோட அன்னைக்கு வேலையை பார்க்க போயிடுறாரு. அன்னைக்கு திடீர்னு வடிவேலு வீட்டுல இருந்து, அதாவது வடிவேலு வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு நபர் வடிவேலு வேலை செய்யற இடத்துக்கு வராரு. வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மனைவி வந்து வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த குக்கர் வெடிச்சு முகமெல்லாம் சாதம் பட்டு ஒரு மாதிரி வெந்து போயிடுச்சு, அதாவது கொப்பளங்கள் உருவாகி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அந்த முகத்துல சோறு, அந்த வெந்த சாதங்கள்லாம் பட்டு அங்கங்க கொப்பளங்கள் உருவாகி எரிச்சலோட அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம வடிவேலுவோட மனைவி. இந்த நேரத்துல வடிவேலு வந்து கேக்குறான், ஏன் உனக்கு குக்கர் யூஸ் பண்ண தெரியாதா, எத்தனை வருஷமா சமைக்கிற, ஒரு இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு முதல்ல. அந்த நேரத்துல நம்ம வடிவேலுவோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குங்க, நான் குக்கரை அவ்வளோ பர்ஃபெக்டா மூடி அது மேல விசில வச்சு ப்ரெஷர் எங்கேயும் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு எப்பவுமே செக் பண்ணிட்டு மூடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் மூடி வச்சுட்டு ஜஸ்ட் வெளியே போயிட்டு துணியை காய போட்டு திருப்பி கிச்சனுக்கு வரேன், அந்த விசில் தனியா இருந்தது, அந்த குக்கரு கரெக்டா மூடி வச்சிருந்தேன், அந்த கைப்பிடி ஒரு திசையும் இன்னொரு கைப்பிடி இன்னொரு திசையிலும் இருந்தது. எனக்கு அப்பவே டவுட்டா இருந்தது, என்னடா இது நம்ம மூடி வச்சுட்டு போனது எப்படி இது திறந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு கட்டத்துல திருப்பியும் நான் அதை சரி பண்ணி விசில மேல வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள சடனா எனக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் அந்த குக்கர் பிரஷர்ல இருக்கும் போது டக்குன்னு அதை திறந்து விட்டுது. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு வெடிச்ச மாதிரி குக்கர் வெடிச்சு அந்த சாப்பாடு எல்லாம் மேல பட்ட உடனே அந்த இடத்துல கிச்சன்ல இருந்து என்னை பார்த்துக்கிட்டே ஒரு உருவம் வெளியே போகுதுங்க. இந்த விஷயத்த நான் கண்ணால பாக்குறேன். இந்த குக்கர் வெடிச்சதுல அந்த சாதம் எல்லாம் பட்டு அந்த எரிச்சல்ல அந்த வலியிலையும் அந்த பயத்திலையும் உன்னிப்பா கவனிக்க தோணல. ஒரு கட்டத்துல நான் கத்துற சவுண்டு கேட்டு பக்கத்துல இருந்து அந்த வீடு விழா இருக்குன்னு சொன்னால அந்த வீட்டுல இருந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது ஏதோ நம்ம வீட்டுல ஏதோ சம்திங் பிரச்சனையா இருக்குங்க, ஏதோ ஒரு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வடிவேலு கிட்ட சொன்ன உடனே நைட்டு ஒரு நபர், அதாவது அந்த பக்கத்து எதிர் வீட்டு நபர் சொல்றாருல, உங்க கூட ஒரு நபர் வந்தாங்க, ஒரு மனிதன் போல உங்க வீட்டு உள்ள போற வரைக்குமே வந்தாங்க, அதையும் இன்னைக்கு இவங்களோட மனைவியை சொல்றத ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பாக்குறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல நடக்க போகுது, இல்ல ஏதோ ஒரு துக்க நிகழ்வு ஏதோ நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லி வடிவேலுவோட உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் போக ஒரு வாரம் கண்டினியூஸா அவங்க வீட்டுக்கு வெளியே கொலுசு சவுண்டும், சில பெண்கள் வந்து, அதாவது கூட்டமா சில பெண்களும் ஆண்களும் நின்று ஒரே இடத்துல கும்பலா பேசுற மாதிரியான சவுண்டும் இந்த வீட்டுக்கு வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே அந்த வடிவேலு இருக்காரு பாத்தீங்களா, வடிவேலுக்கு மட்டும்தான் கேக்குது. அதுவும் இரவு நேரத்துல அவர் கதவை திறந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த கதவு பக்கத்துல இருந்து ஒரு ஆண் குரல் வந்து கேக்குது. அதாவது அது பேசுறது என்னன்னா, இவன் வெளியே வருவானா, இப்ப வருவானா, அப்ப வருவானா, அதுக்கப்புறம் இன்னொரு குரல், அவன் வந்தானா, இவன் வந்தானா, நம்ம எல்லாம் இங்கே நிக்கலாம், இப்படி எல்லாம் பேச்சுகள் போகும்போது ஒரு மனுஷன் அந்த கதவு பக்கத்துல இருந்து அந்த வாய்ஸை கேட்கிறான். எப்படி தைரியத்தோட வெளியே வருவான்? பல ஆண்களும் பல பெண்களும் ஒருத்தனை எதிர்பார்த்து நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோரணையில அந்த வாய்ஸ்கள், அந்த குரல்கள்லாம் கேட்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும் அந்த நிலைமை? சோ அந்த பயத்துல என்ன பண்றாருன்னா, தயங்கி ஜன்னல்களை திறந்து பாக்குறாரு. ஆனா அந்த ஜன்னல்களை திறந்து பார்க்கும்போது எந்த உருவமும் எந்த குரலும் கேட்கறது கிடையாது. ஆனா இரவு 2 மணிக்கு மேல இவங்க வீட்டை சுத்தி அந்த ஊர்ல இருக்கிற தெருநாய்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாய்கள் வந்து இந்த வீட்டை சுத்தி பயங்கரமா குலைக்கிறதும், ஒரு கட்டத்துல குலைச்சிக்கிட்டே போய் அந்த அந்த தெருவோட எல்லை வரைக்கும் போய் குலைச்சிட்டு திருப்பி அங்கிருந்து குலைச்சிக்கிட்டே திருப்பியும் இவங்க வீட்டுக்கு வரதான்.
இந்த விஷயத்த 2-3 நாள் கரெக்டா நோட் பண்றாரு நம்ம வடிவேலு. இது என்னடா இது ஒரே அதிசயமா இருக்கு, நம்ம வீட்டை சுத்தியே இவ்வளவு மர்மங்கள் நடக்குது, இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மா, இந்த மாதிரி நடக்குதுமா, எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க, ரொம்ப பயமா இருக்குமா அந்த வீட்டுல இருக்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, வேலைக்கு போலன்னா என்னால வீட்டுல அந்த குடும்பத்தை ஓட்ட முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பா வேற என்ன ஒதுக்கிட்டாருமா, நான் என்னமா தப்பு செஞ்சேன், இப்படி எல்லாம் சொல்லி அவர் மனதளவுல வேதனைப்பட்டு தன்னோட கஷ்டத்தை தன்னோட தாய் கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு வடிவேலு. இந்த சமயத்துல அவங்க அந்த வடிவேலு தங்கிட்டு இருக்காருல, அதாவது வாழ்ந்துட்டு இருக்காருல அந்த வீட்டு பக்கத்துல தென்னை மரம்லாம் இருக்குங்க. அதாவது ஒரு விவசாய நிலம், அதுக்கு நடுவில் இவங்க வீடு சுத்தி ஒரு 10-20 தென்னை மரங்கள் வேற இருக்கு. அந்த தென்னை மரத்துக்கு அடியில ஓலையில இருந்து ஈர்க்குச்சிகள் எடுத்து துடப்பம் ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க போல அந்த ஊர்ல. அந்த மாதிரி வேலையை செய்ய அந்த ஓலையை கலெக்ட் பண்ணி இந்த வடிவேலோட பொண்டாட்டி வந்து கட்டிட்டு இருக்காங்க சணல் கயிறை யூஸ் பண்ணி. அந்த சமயத்துல திடீர்னு எப்படி அந்த தென்னை மரத்துல இருந்து அந்த காய் அருந்து விழுதுன்னு தெரியல, ரொம்ப முத்தின காயும் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு இளநீ, அந்த இளநீ அங்க இருந்து விழுதுங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல உஷாரா கொஞ்சம் நவுந்துட்டாங்க, தலையில பட வேண்டியது அவங்க ஷோல்டர்ல அடிச்சு இளநீ கீழே விழுதுங்க. ஐயோ அம்மா அப்படின்னு கத்துன உடனே அங்க அக்கம் பக்கத்துல அந்த தோட்டத்துல வேலை செஞ்சவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அந்த ஷோல்டர்ல அந்த அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்த இளநீ ஷோல்டர்ல விழுந்த உடனே இந்த எலும்பு இந்த முட்டை எலும்பு வந்து அப்படியே இறங்கிருச்சு. திரும்பவும் பதட்டமாகறாரு வடிவேலு. சத்தியமா என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் என்ன பாவம் பண்ணேன், என் வீட்டுல ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுறாரு. கடவுளை வேண்டிய ஒரு பிரயோஜனம் இல்லை. திரும்ப திரும்ப இவங்க வீட்டுல சில பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல இவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் நடந்தது, கடைசியில இப்ப அவங்க பொண்ணுங்களுக்கும் நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த வயசு பொண்ணு திடீர்னு கதவு பக்கத்துல வந்து நான் வெளியே வந்துடுறேன், என்ன கூட்டிட்டு போ, என் அப்பா அம்மா விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்களே தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த வீட்டுல இன்னும் பயம் ஏற்படுது. ஒரு கட்டத்துல அவங்க வீட்டை சுத்தி அந்த கொலுசு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னல, அப்பதான் முதல் முறையா இவர், அவங்க மனைவி, அவங்க மூத்த பொண்ணு, இவங்க 3 பேரும் அந்த விஷயத்த பாக்குறாங்க. ஒரு கருப்பு நிற ஒரு பெண் வந்து பயங்கர கருப்பா இருப்பாங்க, அடர் கருப்பா இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் ஏதோ மை விரைஞ்ச மாதிரி, அந்த சிவப்பு கலர்ல அப்படியே விரைஞ்ச மாதிரி இருக்கு. பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான தோற்றத்துல இருக்கிற அந்த உருவம் இவங்க வீட்டை சுத்தி சுத்தி யாராவது வெளியே வருவாங்களா இப்போ அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே அந்த வீட்டை பார்வையிட்டுட்டு அந்த இடத்த சுத்துதுங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வீட்டுல இருந்து பயங்கர கோபத்துல சர்றன்னு போதுங்க அந்த தெருவோட முனைக்கு. அந்த நேரத்துலதான் நாய்கள் எல்லாம் அது துரத்திக்கிட்டு அந்த தெருவுக்கு முனைக்கு போதுங்க. திருப்பி அங்க இருந்து என்ன நினைக்குதுன்னு தெரியல அந்த உருவம், திருப்பி அங்க இருந்து சர்றன்னு வந்து இவங்க வீட்டு வாசல் நின்று திருப்பி அந்த வீட்டை சுத்த ஆரம்பிக்குதுங்க. இது ஏதோ ஒரு உயிர் பலி எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு உள்நோக்கத்தோட அந்த வீட்டை சுத்தி சுத்தி வருதுன்ட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்த அந்த வடிவேலு புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. அடுத்த நாளே அவங்க அம்மா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த கோயம்புத்தூர் பகுதியில சின்னசாமி நாயுடு ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல சித்தப்புதூர் அப்படின்னு ஒரு ஏரியால ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குங்க. அங்க கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பிரபலமான ஒரு ஐயப்பன் கோயில் தான். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு இவங்க வந்து சாமி கும்பிட போறாங்க. அதாவது அவங்களோட குடும்பத்துல நடக்கிற கஷ்டத்தை சொல்லி அழுது எப்பவுமே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மன சாந்தி அடையிறதுக்காக அந்த சாமியை வந்து கும்பிட்டு போறது இவங்களோட வழக்கம். கரெக்டா அவங்க வர அன்னைக்கு வந்து கார்த்திகை 1ங்க. கரெக்டா அந்த சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகுது. மாலை போடுறவங்க அவங்களோட கூட்டம்லாம் அதிகமாகுது. அந்த டைம்ல அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த குருசாமி, அதாவது சபரிமலைக்கு வருஷம் மாலை போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல போட்டவங்களை குருசாமின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குருசாமிகள் அன்னைக்கு வந்து கோயில்ல அதிகமா காணப்படுறாங்க. இவங்க உள்ள வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுது. நம்ம கஷ்டம்லாம் ஏதோ தீரப்போதோ அப்படின்ற ஒரு உணர்வு இவங்களுக்கு கோயில் உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அந்த ஐயப்ப சாமியை பார்த்து பயங்கரமா கும்பிட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு கேரளாக்காரரு, அதாவது கேரளால இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டுல வாழ்றாரு, கோயம்புத்தூர்ல வாழ்றாரு. அந்த நபர் வந்து இந்த அம்மாவை பாக்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட போயிட்டு, என்னம்மா பிரச்சனை, ஏன் அழுகுறீங்க, நீங்க கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடுங்க, அந்த ஐயப்பன் உங்களுக்கு அருள் தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு அழுக வந்து அதிகமாகுது.
அப்புறம் அவங்க வீட்டுல நடந்த அவங்க புருஷன் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, தன்னோட பிள்ளைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, இது எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த சமயத்துல அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க பையனுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேமா, இதெல்லாம் சாதாரணமா விட்டுறாதீங்க, இப்படி பயமூர்த்தி தொல்லை பண்ற அந்த பிரச்சனைகள் கடைசியில உயிர் பலி எடுக்கிற அளவுக்கு ஆயிடும், உடனே இதை நிறுத்தணும், அது யார் வச்சாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால இருக்கிற ஒரு மாந்திரிகரோட ஒரு நம்பரையும் கொடுத்து அவர் இருக்கிற அட்ரஸையும் கொடுத்து இவரை போய் பாருங்க, உடனே உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட உடனே வடிவேலுவோட அம்மா ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாங்க. ஏன்னா பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க, மாந்திரிகம்னு சொல்றாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருக்கு. கேட்ட உடனே பயப்படுறாங்க, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த கடைசி பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவங்களும் அந்த கடைசி பிள்ளையும் அதுக்கப்புறம் வடிவேலு கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இவங்க 3 பேரும் அந்த கேரளால இருக்கிற அந்த மாந்திரிகரை தேடி போறாங்க. அதே மாதிரி அந்த கேரளால இருக்கிற மாந்திரிகரை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த மாந்திரிகர் கிட்ட முன்னாடி உட்கார்ந்து இவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த அம்மா கிட்ட, அதாவது வடிவேலோட அம்மா கிட்ட சில கேள்விகளை மாந்திரிகர் கேட்கிறாரு. உங்க பெரிய பையன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இவ்வளவு வசதியானோம், இவ்வளவு நல்லா இருக்கும், இது எல்லாமே இந்த பையனாலதான், இவன் பிறந்த ராசி தான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து எல்லாருக்குமே உதவி பண்ற ஒரு நல்ல பண்பு கொண்டவன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்க 2வது பையனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2வது பையனை பத்தி சொல்றாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, கூச்ச சுபாவம் இருக்கிறவன், யாருக்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டான், ரொம்ப பொறாம குணம், உதவி யாருக்கும் பண்ண மாட்டான், தனக்கு ஒண்ணு நடந்தா போதும் அப்படின்னு சுயநலமா யோசிக்கிற ஒரு கேரக்டர். அப்புறம் 3வது பையன் இருப்பான், இவனும் நல்ல உதவி பண்ற கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகுவான் அப்படின்னு சொல்லி எல்லார பத்தியும் கிளியர் கட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் அவங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தி கணிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மாந்திரிகர். அப்படி கணிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தர சம்பவத்தை சொல்றாரு. அந்த மாந்திரிகர் அப்படி என்ன சொன்னார்னா, உங்க 2வது பையன் மேல நீங்க என்னைக்காவது பாசமா பேசிருக்கீங்களா, இல்ல இந்த பெரிய பையனுக்கு கொடுத்த அந்த இடத்த சின்ன பையன் 2வது பையனும் இருக்கானே அப்படின்ற ஒரு பாசத்தை அவனுக்கு நீங்க காட்டினீங்களா, அவனை அரவணைச்சு பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சாமி, எல்லாமே எங்களுக்கு பெரிய பையன் மேலதான் பாசம், ஆனா கடைசி பையனும் அவன் இருக்கான், ஆனா அவன்கிட்டயே அப்படி பாசத்தை காட்டினது இல்லை, ஆனா அவன் அப்படி வெளிப்படையா அவன் எதுவும் பண்ண மாட்டான், அதே மாதிரி அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், ஆனா அந்த 2வது பையன் எப்பவுமே ஒரு மாதிரி சைலண்டாவே இருப்பான், நீங்க ஏன் சாமி அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்க 2வது பையன் தான் உங்க பெரிய பையனையும் உங்க அப்பா, அதாவது அவங்க அப்பாவையும் சேரக்கூடாது, எனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாம் இவனுக்கே கிடைக்குது, எல்லாமே இவனுக்கு கிடைக்கும் போது நம்ம ஏன் பிறந்தோம், நாங்க ஏன் பிள்ளைங்களா இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க 2 பேரும் எப்பவுமே சேரக்கூடாது, அப்படி சேராம இருக்கணும், பிளஸ் இவன் குடும்பத்தோட நிம்மதியா வாழக்கூடாது, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம், ஒரு பாசத்துக்காக நான் ஏங்கனல, அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு இவர் இவ்வளவு கஷ்டப்படணும், குடும்பத்தோட கஷ்டப்படணும், ஒரு கட்டத்துல இவங்களே தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்றதுக்காக பில்லி சூனியம் வச்சு ஒரு கெட்ட துர் ஆன்மாவை, ஒரு கண்ணி கழியாத பெண் இறந்து ஆத்மாவை அலைஞ்சிருக்காங்க. அந்த ஆத்மாவை போட்டு, அதாவது அந்த மாந்திரிகத்துக்குள்ள நுழைச்சு அந்த ஆத்மாவை ஏவி விட்டு இவங்களை பயமுத்த சொல்லி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜை கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்களே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பில்லி சூனியத்தை வச்சு இந்த 2வது பையன் தான் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஆடி போயிடுறாங்க. அந்த 3 பேருமே நடுங்கி போயிடுறாங்க. தம்பி வச்சானா அப்படின்னு சொல்லி வடிவேலு கேட்கறதும் அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர்கிட்ட கண்ணீரோட உட்கார்ந்து, ஐயா, என் புள்ள பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா இந்த பில்லி சூனியத்துல இருந்து என் பெரிய பிள்ளைய காப்பாத்தணும், எப்படியாவது உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த பில்லி சூனியம், அதாவது அந்த மாந்திரிகர் என்ன பண்றாருன்னா, இந்த பில்லி சூனியத்தை எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதே மாதிரி இந்த விஷயத்த நான் இப்ப எடுக்கிறேன்னா அது ஏவி விட்டவங்களுக்கே திருப்பி போய் அடிக்கும், அதையும் என்னால நிறுத்த முடியும், அதுவும் நான் பண்றேன், அதே மாதிரி உங்க அப்பா மகன் பிரச்சனையே தீர்த்து வைக்கிறேன், அதுவும் இல்லாம அந்த பாசத்துக்காக ஏங்கினா பாத்தீங்களா, அவன் மேல நான் தப்பே சொல்ல மாட்டேன், நீங்க வந்து ஒரே புள்ள மேல எல்லாத்தையும் பாசம் கீசம் அவன் தான் எல்லாமே இப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடையூறுகள் வந்து சேரதான் செய்யுங்க. ஒரு விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அந்த விளைவுகள் சின்னதா பெருசோ, ஆனா விளைவுகள்ன்றது பாதிப்பை உண்டாகும். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க பாசத்தை பகிர்ந்து கொடுங்க, எல்லாருக்கும் பொதுவா இருங்க.
இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்தேறுது. சோ நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகத்துல இருந்து இந்த பெரிய பையனை ஒரு அளவுக்கு விடுவிக்கிறாரு. அதாவது அந்த ஏவி விட்ட ஆத்மாவை இவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஏவி விட்டவங்களே உடனே அடிச்சிருமா. நம்ம இதுல இருந்து ரிலீஸ் பண்ண உடனே அந்த யாரு ஏவி விட்டாங்களோ அவங்கள உடனே போய் அடிக்குமா அந்த ஆத்மா, அந்த சூனியம் வச்ச அந்த ஆத்மா. இதனால என்ன பண்றாருன்னா அந்த ஆத்மாவை இவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இவரோட மந்திர கட்டுகள்ல இவர் நுழைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை பூரணமா அந்த சூனியத்துல இருந்து விடுவிக்கிறாரு. அதாவது அது ஒரு பிரேத ஆத்மா, சாதாரண இறந்து போன ஒரு கன்னி கழியாத பெண்ணோட ஆத்மா. அதை சாதாரண ஒரு ஆத்மாவா மாத்தி அதை ஃப்ரீடம் ஆக்குறாரு, அதாவது விடுதலை செய்யறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அங்கிருந்து போயிடுதா. இந்த பில்லி சூனியம் வச்ச அந்த மாந்திரிகரை பத்தியும் சொல்றாரு. இவர் காசுக்காக ஆசைப்பட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. இவரோட உண்மையான வேலை என்ன தெரியுமா? அதிகமா பில்லி சூனியத்தை வச்சவங்களை காப்பாத்துறது தான் இவரோட வேலை. அதாவது இந்த பில்லி சூனியம் வச்சார்ல வடிவேலுக்கு, அந்த மாந்திரிகர், அந்த மாந்திரிகவாதி. ஆனா இவரோட தம்பி அதிக காசை கொடுத்து அந்த காசோட ஆசையை தூண்டி விட்டதுனால, சரி நான் பில்லி சூனியமும் வைக்கிறேன், இதை நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றுறேன்னு ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் போயிட்டு இவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதையும் இந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பில்லி சூனியத்தை அந்த இடத்துலயே அழிச்சு ஒழிச்சு கட்டுறாரு. அந்த பில்லி சூனிய வச்ச அந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் நல்ல விதமா அவரோட கெட்ட குணத்துல இருந்து நல்ல குணத்துக்கு மாத்துறதுக்கு இவர் ஒரு வசிய மருந்து மாதிரி ஒரு இதை ரெடி பண்றாரு. இதை அவருக்கு தெரியாம நீங்க சாப்பாடுலயோ இல்ல இதுலயோ கொடுத்துட்டு வாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள் கொடுத்தாலே போதும், அவரோட கெட்ட குணங்கள் மாறி நல்ல நிலைமைக்கு வருவாரு, எல்லாம் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி அவரோட குரு தட்சணையை வாங்கிட்டு, குரு தட்சணை மீன்ஸ் நம்ம போய் பார்க்கறது ஃபீஸ், நம்ம போய் நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அதை தீர்த்து வைக்கிறாங்களே அதுக்கான ஃபீஸை கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த கேரளால இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அந்த நம்பூதிரி இன்னொன்னு சொல்லி அனுப்பிச்சாரு, இந்த விஷயத்த போயிட்டு உங்க 2வது பிள்ளை கிட்ட போய் எதுவும் சொல்லி சண்டை போடாதீங்க, இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருங்க, எல்லாமே நல்லபடியா மாறும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. இவங்க அதே மாதிரி இங்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த 2வது தம்பி இருக்காங்கல்ல, அதாவது இவங்க மகன் இருக்காங்கல்ல 2வது மகன், அவங்கள போயிட்டு பார்த்து எதுவுமே சொல்லல, கேஷுவலா இருக்காங்க. இந்த பிரச்சனை கிட்ட படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுல குறைஞ்சுக்கிட்டே வருது, எல்லாமே நார்மல் ஆயிட்டு வருது. ஒரு நாள் இந்த வடிவேலுக்கு ஒரு ஃபோன் வருது. போன்ல யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு என் மன சிக்கல்ல நான் இந்த மாதிரி பேசி உன்னை ஓரமா ஒதுக்கிட்டேன், என் குடும்பத்துல இருந்து ஒதுக்கிட்டேன், நீ இல்லைன்னா நான் இவ்வளவு பெரிய வசதியானா ஆயிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி வடிவேலு திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறாரு. சகஜமா அவங்க வாழ்க்கை மாறுது, அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா ஓயுது. இந்த 2வது தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அண்ணன் தம்பி அப்பா அம்மான்ற பாசத்துல உள்ள அந்த சர்க்கிள்ல கூட்டு குடும்பமா ஆகுறாங்க. இப்ப வரைக்கும் அவங்களோட பிசினஸ் பயங்கர டெவலப். வாழைப்பழம் சப்ளை அந்த டீலர் பிசினஸ் கோயம்புத்தூர்ல இந்த நபர் ஒரு ராஜானே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் கொடி கட்டி பறக்கிறாரு. அந்த நபரோட பேரை நான் உண்மையான பேரை குறிப்பிடல, அந்த பிசினஸ் அந்த கம்பெனி பேரையும் குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த வீடியோல அந்த விஷயத்தையும் நான் சொல்லல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்காக ஏங்கி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, அவனுக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்குதுன்னு நினைச்ச ஒரு தம்பி மிரட்டிருக்கலாம், அண்ணனை போட்டு அடிச்சிருக்கலாம், எது வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு தவறான பாதையில இந்த பில்லி சூனியம் பேய் அப்படின்னு போனதுனால ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், உயிர் பலியே ஏற்பட்டதுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போய் முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லா வீட்லயும் பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, பெத்தவங்க பொண்ணு பையன் இப்படி பிரிச்சு பார்க்காம பசங்க அவ்வளவுதான், நீங்க பெத்த பசங்க பாசத்தை ஈக்குவலா ஷேரா அப்படியே பகிர்ந்து கொடுங்க. எதா இருந்தாலும், காசா இருந்தாலும் பணமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் எதா இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த 2 பேர் இருக்காங்க, அந்த 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த பகிர்ந்து கொடுக்குற பாசம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு மனப்பண்பு மனப்பான்மை அவங்களுக்கு கிரியேட் ஆகும், வளரும். இது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். வீடியோ நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னோட வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் எனக்கு அது மோட்டிவேட் ஆகும்.